ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நம்ம 2 நிமிஷம் மிதமான சூட்டில் இதை வறுத்துடலாம். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். மாவு சூடாக இருக்கும், அதனால் இது போல் ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு இதை ஃபஸ்ட் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு பிறகு நான் பேரலாக தண்ணி சூடுக்கு வச்சுருக்கேன். இது போல் கொதிக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த மாவில் சேர்த்து இது ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கரண்டிலேயே கலந்துக்கோங்க. பிறகு கை வச்சு இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு அச்சில் இது போல் சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறத எடுத்துகிட்டு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு அரிசி மாவில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், நியூட்ரிஷியன் கிடைக்கிது. இதனால் போனுக்கு ரொம்ப நல்லது. கொலின் அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கிறதுனால லிவருக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சூரிய கதிரிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் இட்லி பாத்திரத்தில் இது போல் நான் ஒரே இதாக சுற்றிக்குவேன். இது போல் கட் பண்ணாமல் க்ளீனாக வந்ததுன்னு சொன்னால் மாவு சரியான பதத்தில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கை வச்சு கட் பண்ணும்போது தான் கட் ஆகும். பாருங்கள், ஒரே இதாக வந்திருக்கு. இதை நம்ம இன்றைக்கி ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். நான் இதை 5 to 7 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி மாவையும் வறுத்துருக்கோம், சுடு தண்ணியும் போட்டிருக்கோம். அதனால் 5 to 7 மினிட்ஸ் இதுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், சிக்கன் குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.